புது வேலையில ஜாயின் பண்ண ஒரு சகோதரி முதல் நாள் போறதுக்கு முன்னால ஒர்க் பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி பார்க்க நினைச்சாங்க. அந்த வழியே எந்த பஸ்ஸும் போறது இல்லையாம். ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி 2.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு கூகுள் மேப் சொல்லிச்சு. என்னைக்கோ ஒரு நாள்னா பரவாயில்ல, தினமும்னா எப்படி போறது வர்றது? ஆனாலும் அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. தினமும் இப்படிதான் எப்படி நடக்கிறதுன்னு மலைப்பு. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. வேற ஒரு பக்கம் வெறும் 1/2 கிலோமீட்டர் போனா வேற ஒரு பஸ் ஸ்டாப். உடனே ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய ரிலீஃப். நமது நித்தியத்திற்கான பயணமும் இப்படித்தான். பரலோகம்ன்ற இலக்கை அடைய நமக்கு தெரிஞ்ச அல்லது சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாதையில போறோம். பரலோகத்துக்கு போக பல வழிகள் இல்ல, ஒரே ஒரு வழிதான். மற்ற பாதையில போனா பரலோகத்தை அடையவே முடியாது. ஒரே வழியான இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய ரிலீஃப். அழுத்திக்கிட்டு இருந்த பாவ பாரம் அகன்று போகும், முற்றிலும் இலவசமாக. இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு விஷயம் தவிர வேற எந்த நற்கிரியையும் அவசியம் இல்ல. நானே வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்னு சொன்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில வாழ தீர்மானிங்க. நிம்மதியா பரலோக பயணத்தை தொடருங்க.